ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீன் மேக்கரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் நம்ம சேனலில் போடல. இப்போ வந்து மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு தண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன். மீன் மேக்கர் கொஞ்சம் இதுக்கு என்னென்ன தேவையானது பார்க்கலாம். அது கூட கேப்சிகம், அப்புறம் ஆனியன் இந்த மாதிரி அரைஞ்சிக்கணும். இன்னொன்று தாளிப்புக்கு, அப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மீன் மேக்கர் வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணோம். இதுக்கு வந்து என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தயிர், நல்லா கொஞ்சம் கெட்டி தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட தயிர் ஆட் பண்ணிட்டு இதுக்கு மசாலா வந்து என்னென்னா கரம் மசாலா, கொஞ்சம் இந்த மாவு வந்து என்ன மாவுனா பொட்டுக்கடலை மாவு, நம்ம உடச்சக்கடலை சொல்லுவோம்ல அந்த மாவு. இது வந்து 2 கரண்டி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். சில்லி பவுட்ரு, காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, தனியா பவுட்ரு, இதை வந்து அப்படியே இது கூட போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூடயே வந்து நம்ம வெங்காயம், அந்த கேப்சிகம் வச்சுருந்தோம்னா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாதிரி நம்ம மசாலா போட்டு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 வாட்டி போட்டு நான் பாதி பாதியாக இதை சுக்கா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கடாயில் போட்டுக்கணும். போட்டு ஸ்லோவிலே வச்சு, மீன் மேக்கர் ஆல்ரெடி வெந்தது தான், ஸோ நம்ம ஸ்லோவிலே வச்சு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், இதிலே வந்து ஒரு 50% அது கலர் மாறிடும். இதை வந்து நம்ம ஸ்லோவிலே வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா அந்த மீன் மேக்கரில் இறங்கிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணுறேன். இது கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இப்போது ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா அந்த பச்சை வாசனை போட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். லைட்டாக அந்த மிக்ஸி கழுவின தண்ணி. இப்போது இது நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண மீன் மேக்கரை இதில் போட்டாச்சு. பாருங்கள், பார்க்குறப்ப எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது புரட்டாசி மாதன்றதுனால நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி நம்ம நான்வெஜ்ஜில் இதே சிக்கன் போட்டு கூட இதில் செய்யலாம். சிக்கன், எறா அந்த மாதிரி கூட போட்டு நம்ம செய்யலாம். இதில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதில் நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் சப்பாத்தி போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி போட்டு வச்சு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்படி பிரிஞ்சு வந்தாலே நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகா ஃப்ரை பண்ணோன்னு நான் பச்சை மிளகா வந்து இதில் ஆட் பண்ணல. இதை தனியாக நான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இதில் போட்டிருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்த காரம்லாம் நல்லா இறங்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம். பச்சை மிளகா பிடிச்சவங்க சாப்பிட்லாம். அதுக்கு தான் ஃபைனலாக நம்ம டிஷ் வந்து பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது என் ஹஸ்பண்டுக்கு கேபேஜ் பொரியல் இருந்துச்சு மதன் செஞ்சால், அவங்க சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு. ஸோ ஆனியனு இப்போ அவருக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். ஏங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போயே பாதி காலியாகிடுச்சு பாருங்கள்.
நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.